ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ஒவ்வொரு மாதம் தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறைகள் வரும் அஷ்டமி திதியை பக்தர்கள் பைரவ வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அனைத்து சிவாலயங்களிலும் சிவ பூஜை என்பது காலையில் சூரியனிடமிருந்து துவங்கி அர்த்த சாமத்தில் பைரவருடன் முடிவடைகிறது. தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிக சிறப்பான வழிபாடாகும். நெல்லை மாநகர் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு இன்று நடைபெற்றது. முன்னதாக ஆலய மண்டபத்தில் கும்பம் வைத்து யாகம் வளர்த்து பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் என பல்வேறு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கும்பம் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக தீபங்கள் ஏற்றினர். கவசங்கள் சாற்றி வண்ண மலர் மாலைகள் வடமாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் சொன்ன ஆகர்ஷண பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஸ்ரீ பைரவருக்கு அர்ச்சனை நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி, பஞ்சதட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வந்திருந்த பக்தர்களுக்கு பைரவர் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு அணை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் பாறை குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் மார்கழி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இந்த கோவில் சாஸ்தாவின் முதல் திருத்தலமாக கருதப்படுகிறது. இங்கு சுவாமி ஐயனார் பூரணா புஷ்கலை தேவிகளுடன் அருள் பாலிக்க சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிகள் மணிவிழுங்கி மரத்தின் கீழ் நாட்டார் தெய்வங்களாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகின்றனர். ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி மார்கழி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு திரண்டு வந்தனர். சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு 200 கரும்புகள், 101 மஞ்சள் குலைகள், மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நண்பகல் பூஜையில் சாஸ்தாவுக்கு வடை மாலைகள், சர்க்கரை பொங்கல், பழங்கள், இளநீர் உள்ளிட்ட படையல்கள் படைக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்காக காணிக்கைகள் செலுத்தினர். குறிப்பாக பல பக்தர்கள் சங்கிலியால் தம்மையை அடித்துக்கொண்டு சங்கிலி பூதத்தாரிடம் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தியது காண்பர் கண்களை ஈர்த்தது. மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசித்து சிறப்பு அருள் பெற்றனர். மார்கழி கடைசி ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பூஜை பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையும் ஆன்மீக உற்சாகமும் நிறைந்ததாக அமைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவாவடுதுறை ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்தின் 24வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீ அம்பலவான தேசிகன் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகின்றார். இவர் தனூர் மாதமான மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் தனூர் மாத வழிபாடு இன்று திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அறம் வளர்த்த நாயகி உடனாய ஐயனாரப்பர் சுவாமி கோவிலில் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். அவருடன் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்ராபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் 108 நாமாவளியில் சேத்திரபாளைய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ்பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் கார்த்திகை மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருமணத்தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாவற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர்.
தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படி அளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசித்தி பெற்றதாகும். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜை, அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. இதனையடுத்து கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சி அம்மன் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளினர். சிவனடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க கீழ மாசியில் வீதியில் புறப்படாகிய சப்பரமானது யானைக்கல் கீழ வெளிவீதி, தெற்கு வெளிவீதி, மேல வெளிவீதி, வக்கில் புதுத்தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும். இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி உள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்திழுத்து செல்வது தனி சிறப்பாகும். 4 வழி வீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்த சுவாமி அம்மனை வழி நெடுக்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியர்கள் அரசியை தூவியபடி செல்லும்பொழுது கீழே சிதறி கிடந்த அரசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வர். இந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசிப்பணி நீங்கும் என்பது நம்பிக்கை. மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சணம் செய்தோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி நெடுக்கிலும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காலை முதல் சாரல் மழை பெய்து வரும் நிலையிலும் மழையிலும் நனைந்தபடி பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு தேரினை வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் கூலிப்பட்டியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தோகைராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இங்கு கூடாரவல்லி தினத்தினை முன்னிட்டு மார்கழி மாத பஜனை குழுவினரால் 9ஆம் ஆண்டாக நேற்றிரவு ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரணம் அணிதல் உள்ளிட்ட திருமண வைபவ நிகழ்வுகள் நடைபெற்ற பின் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கோவில் வளாகம் முன் 108 திருவிளக்கு பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது. பிறகு பக்தர்களின் பக்தி நடன நிகழ்வும் நடைபெற்றன. பின்னர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 63 நாயன்மார்களுக்கு பூச்சொரிதல் விழா 14ஆம் ஆண்டாக கைலாசநாதர் கோவிலில் நேற்று நடந்தது. கைலாசநாதர் ஆலயம் சொக்கப்ப முதலியார் அரங்கத்தில் சிறப்பு யாக பூஜைகள் செய்யப்பட்டு 63 நாயன்மார்களுக்கு அபிஷேகம், ஆராதனை நடந்தது. இதில் 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். பூக்களுடன் சிவ வாத்தியம் முழங்க 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து கைலாசநாதருக்கு பூச்சொரிதல் செய்யப்பட்டது. உமா மகேஸ்வரர், சுகந்த குந்தலாம்பிகை, மாதுப்பட்டி முருகன் சிறப்பு அலங்காரத்தில் முன் செல்ல 63 நாயன்மார்கள் பஞ்சவாத்தியங்கள் முழங்க திருவீதி உலா வந்தனர். யாக பூஜை, அபிஷேக நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகர்ஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத கூடாரவல்லியை முன்னிட்டு நேற்று மாலை திருப்பாவை குழு சார்பாக ஊஞ்சல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பெருமாளுக்கும் ஆண்டாள் தாயார் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்ட பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருப்பாவை குழு சார்பாக பெருமாள் ஆண்டாளையும் பற்றி பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டன. வருடந்தோறும் மார்கழி 1 தை 1ஆம் தேதி வரை அதிகாலை திருப்பாவை குழுவினரால் பக்தி பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபாடு செய்தனர்.